வணக்கம் இந்திய கிளேஸ் நேயர்களே. சலீம் படத்தை ஒரு வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட விட்டுட்டு அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துலேயும் வந்து சலீம் படத்தில் பண்ண மாதிரி ஒவ்வொரு வித்தியாசம், நல்ல கண்டென்ட், இல்லைனா 2.5 hours டைட் என்டர்டெயின்மெண்ட் அது மாதிரி கொடுத்து நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். கூடிய சீக்கிரம் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதோட சக்ஸஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. சலீம் படத்தின் டீம் சார்பாகவும் தொழில்நுட்ப கலைஞர் சார்பாகவும் விஜயதனி அவர்கள் இந்த கேக்கை கட் பண்ணுமாறு அன்போடு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாலையை பார்த்தோன்னே முதல்ல சப்போஸ் மைக் கொடுத்தீங்கன்னா முதலே ஒரு வேலை மைக் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாலையெல்லாம் உங்களுக்கு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான். ரொம்ப எனக்கு பிடிச்சமா இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி வேலை செய்ய தெரியும் எனக்கு. மற்றபடி என்ன இதுக்குள்ள டீம் ஒர்க், தனி ஒர்க் கிடையாது. அவளுக்கு சாதனை பண்ணதுனாலும் நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவருக்கு ரெண்டு போனால் எவ்வளோ பெரிய பெரிய வாழ்க்கையை சாதிச்சவங்களா இருக்காங்க. அதனால எனக்கு உண்மையிலேயே அது பார்த்தவொடனே யாரா அது போட்டுருவாங்களோ, மைக் கொடுத்தா நம்ம வந்து வேணாம் மாற்றி விட்டுலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். அட்லீஸ்ட் இந்த கேக்கையாவது முதல் பீஸ் உங்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்க நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சார் யார் நான் நிறைய இது யோசிச்சுட்டு வரல. நான் வந்து பேசிக்லி சவுண்ட் இன்ஜினியர், மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக சென்னைக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் நம்மளோட பெரிய பெரிய திறமைசாலிகள்லாம் இங்கே இருக்காங்கப்பா. ஆனால் அதே சமயத்தில் ஊரில் சொல்லிட்டு வந்துட்டேன், திருப்பியும் போகவும் முடியாது. சரி, ஏதாவது வேலை செய்யலாம், மியூசிக் எங்கே அசம்பிள் ஆகுதோ அங்கே நம்ம வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு சவுண்ட் இன்ஜினியர் துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் ஆகி அதில் வந்து ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து நடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நடிக்க ஆரம்பித்து இது 2வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது நிறைய நியூ சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருந்தேன். இப்போ என்னால் வந்து நிறைய நியூ டேலண்டட் டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்த முடியுது, நிறைய டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்த முடியுது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமாக எனக்கு வந்து மனுஷனுக்கு மனசில் நிம்மதி வேணும். நிம்மதி இருந்தால் எல்லா ஆம்பளைங்களுமே எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை என்னன்னு பிடிக்கிறவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சி அதுக்கு மன நிம்மதியை கொடுத்த என்னுடைய மனைவி ஃபாத்திமா விஜயதனி அவர்களுக்கு நான் இங்கே வந்து ரொம்ப பொறுப்பாக ரொம்ப நல்ல மாதிரி சீனாக பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் நான் அப்படி கிடையாது. என்ன நான் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக என்னை வந்து ரொம்ப அனுசரித்து போய் குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கக்கூடிய பட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பட்டு. அதே மாதிரி அவங்களோட சிஸ்டர் சாண்ட்ரா ஜான்சன், அவங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முன்னெடுத்து கவனிச்சுட்டாங்க. ஒரு நைட்டு ஒரு 2 மணி ஆனாலும் சரி, 4 மணி ஆனாலும் சரி, ஸ்பாட்டில் வந்து சரி பண்ணுறது போகிறது வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெண்ன்றதை மறந்து வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் நிறைய செட்டில்மெண்ட் நிறைய விஷயங்களில் வந்து முன்னின்று இந்த ப்ரொடக்ஷன் நல்லா ஹேண்டில் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாண்ட்ரா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னோட கூட பிறக்காத அண்ணன்னு சொல்லலாம், ஜனான்னு சொல்லிட்டு என் கூட 20 வருஷமாக வேலை செய்கிறாரு. நானும் அவரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சோம். நான் அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் சவுண்ட் இன்ஜினியர். 2 பேரும் இப்போ 20 வருஷமாக சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். என் கம்பெனியோட பில்லர் வந்து ஜனா. ரொம்ப தேங்க்ஸ். எங்கே இருக்காருன்னு தெரியல. தேங்க்யூ ஜனா. என்னோட தம்பி குமார்னு ஒருத்தர் பப்ளிசிட்டி விஷயங்களில் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணிங்க. தேங்க்யூ குமார். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான 2 நண்பர்கள் வந்து சரவணன் சார் அண்ட் சுரேஷ் சார். இவங்க 2 பேருக்கும் ஒரு 5 ரூபா கேட்டு பார்த்தா தான் அந்த உலகம் எப்படி இருக்குது, நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்னு தெரியும். காசுன்னா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை நம்பி இந்த படத்தில் வந்து பணம் முதலீடு பண்ணுங்க. எனக்கு உண்மையிலேயே படம் ஓடல, எனக்கு பேர் கிடைக்கிறதான் தாண்டி உங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன், நீங்கள் போட்ட காசு எப்படி திருப்ப கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலேயே பயந்த ஒவ்வொரு செகண்டும் நான் கவலைப்பட்டது அதான் சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு காட்டாமல் இருக்கிறது கூட அந்த படம் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பெட்டராக காமிச்சிடணும், பார்த்தவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் அது நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் 2 பேருமே உங்களோட குணம் எனக்கு தெரியும், ஹார்ட் ஒர்க்கிங். அதே மாதிரி எவ்வளோ வந்து உங்கள் ரொம்ப சின்ன வயசு உங்களுக்கு
இந்த சின்ன வயசில் வந்து எவ்வளோ நீங்கள் விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக துடிப்போ இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ டிசிப்ளின், நீங்கள் ஒரு 2 பேரை பற்றியுமே நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு சார் 2 பேருமே. அதனால் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. அப்புறம் வந்து டைரக்டர் நிர்மல்குமார் சாரை பற்றி சொல்லணும். இந்த ப்ராஜெக்டை நான் கதை கேட்ட உடனே ரொம்ப நம்பினது வந்து அவரோட கேரக்டர் தான். ஆக்சுவலாக அந்த கதையை எனக்கு இப்போ சொல்லும்போது ரொம்ப நர்வஸாக பயந்து இதுதான் எனக்கு லைஃப், எப்படியாவது பெஸ்ட்டாக பண்ணணும், எப்படியாவது படத்தை வாங்கிடணுன்ற மாதிரி அந்த டென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டென்ஷன், இந்த சின்சியாரிட்டியும் ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கும்போது அந்த படம் அந்த உழைப்பை எனக்கு காப்பாற்றிடும்ன்ற நம்பி உங்களோட நடத்தை மேலே நம்பிக்கை வச்சு நான் அந்த ப்ராஜெக்ட் நான் ஆரம்பித்தேன் சார். அதை இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த மாலையை அங்கே பார்த்த உடனே நமக்கு போட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மைக் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் திருப்பி விட்டுருப்பேன் நான் உங்களுக்கு. அதை நான் முதலே பலிகடை ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் அது உங்களுக்கு வர வேண்டிய மாலை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு படத்தில் பல இன்டர்வியூஸில் சொல்கிறேன், நான் இப்போவும் திருப்பி தைரியமாக சொல்கிறேன், ஒரு படத்தில் வந்து நடிக்கிறவங்களுக்கு தான் பலு குறைவு, டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்ட்டு 24 அவ்வளோ கஷ்டம். டைரக்ஷன் காஸ்டியூம்லேருந்து ஆரம்பித்து, கேமராலேருந்து ஆரம்பித்து, எடிட்டிங்கு, மியூசிக்கு எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி அசம்பிள் ஆகி பல விஷயங்களுக்கும் திட்டுகளுக்கும் பொறுப்பாகி தூக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப குறைவான இடத்துலையே இருக்காங்க முதல் படத்தில். அட்லீஸ்ட்டு நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தில் எனக்கு எந்த விதமான குறையுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ஒரு ஒட்டுமொத்த பெருமையும் உங்களுக்கு சேரும் சார். ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணி நீங்கள் வந்து பெரிய ஒரு டைரக்டர் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னோட கேமராமேன் கணேஷ் சந்திரா, நான் வந்து காலையில் ஷூட்டிங் 9 மணிக்கு போயிருப்பேன். அவங்களாம் 6 மணிக்கு போய் லேட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உழைச்சிருக்கீங்க எனக்காக. டபுள் கால் ஷீட் போகும்போதெல்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப நன்றி. அக்ஷா, நீங்கள் வந்து ரொம்ப அருமையான ரோல் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பப்ளிக்காக எனக்கு எத்தனை பாட்டு இருக்குது, இந்த பாட்டில் அழகாக இருப்பேன், நான் கேரக்டர் என்ன அப்படின்லாம் இதை பற்றி இது வரைக்குமே எதுவுமே கேட்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அக்ஷா பண்ணாங்க. நான் பண்ணி க்ளோஸில் நடித்து பார்த்து அசந்த ஒரு முக்கியமான டேலண்டட் ஆக்ட்ரஸ் அவங்க அக்ஷா. அப்புறம் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண அருள்தாஸ் சார், மௌலி சார், அண்ட் சாமிநாதன் சார், மனோகர் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப பிரமாதமாக எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப அருமையாக நடத்தி கொடுத்த பிடி செல்வகுமார் சார், டைமண்ட் பாபு சார் மற்றும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன், அதை 100% நான் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன், செய்வேன்னு நம்புகிறேன். என்னென்னா ஃப்யூச்சரில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து படங்கள் தயாரித்து அது நல்லா வரலன்னு சொன்னால் தரம் இல்லாத படத்தை வந்து மார்க்கெட் கொண்டு வராமல் அப்படியே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் எரிச்சு போடுற அளவுக்கு நான் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கேன். அதாவது நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண தயாராக இல்லை, அப்படிக்காக இல்லை. நல்ல படம் இல்லாமல் ஒரு மெடிசன் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லும்போது மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அது மாதிரி நல்லா இல்லாத படத்தை கொண்டு வந்து யாரையும் நம்ம வந்து ஏமாற்றக்கூடாதுன்றது ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கேன். நாளைக்கு இந்த கிளிப்பிங்கை ஒன்று டிவியில் போட்டுட்டு பேரலாக நான் வந்து ஓடாத படத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கமெண்ட் வரலாம், எனக்கு தெரியாது. பட் என் மனசறிஞ்சு நான் வந்து கண்டிப்பாக நல்ல படங்கள் மட்டுமே நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன். நான் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நியூ டைரக்டர்ஸ், நியூ டேலண்ட்ஸ், நியூ ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஏதாவது இந்த விஷயங்களில் நான் வந்து முக்கியமாக வந்து என் படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னோடய கோ டைரக்டர் மிஸ்டர் மோகன், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விட்டு போன ஏதாவது ஆட்கள் இந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, மறந்துட்டேன்னு நினச்சிக்கங்க. நான் கூடிய சீக்கிரம் என்னோட அடுத்த படத்தில் சந்திக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா சார்? ப்ரெஸ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்களுக்கு ப்ரெஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்றாங்க, அவங்களுக்கு தான் கேக் கொடுத்தேன் ஆரம்பத்தில். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது இருந்தால் இந்த படத்தில் நடித்ததுக்கு சார் உங்களுக்கு முதல்ல வந்து ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நான் படத்தில் ஏதோ தப்பிச்சிட்டாரு இவர், அவரே மாதிரி பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாருன்னாங்க. இந்த படத்தில் தான் முதல்ல நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கேள்வி ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அடுத்த வருஷம் வரும் சார் கண்டிப்பாக. இது வந்து பாகம் 2, பாகம் 3 வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் சார். ஒன்றும் இல்லை, ஓப்பனிங் இருக்காங்க, ஓப்பனிங் ரெண்டாவது, ஆனால் பல படங்கள் முதல் நாள் ஓப்பனிங் இருக்கு, 2 அடுத்து காரணம் நல்ல படம் இல்லாதுங்க. அது கரெக்ட் கண்டிப்பாக சார். நீங்கள் வரீங்களா சார்? ஒரு நிமிஷம் வாங்கலாம். இல்லை ப்ளீஸ் வாங்க இல்லை வாங்க ப்ளீஸ் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த கருத்தை
நீங்கள் பக்கத்தில் இல்லைங்க, வாங்க சார் டைரக்ட் வாங்க. இல்லை அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இது நடிகர் விஜய் ஆண்டனி கருத்தும் இயக்குனர் எம்பி நிர்மல் குமார் கருத்தும் மற்றும் இங்கே இருக்கிற எல்லாருடைய கருத்தும் தான். ஒரு படம் நல்ல படமாக இருந்தால் அவன் தியேட்டருக்கு படம் பார்க்குறான். அது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் பத்திரிகையாளரும் சரி. நான் பல முறை 2வது தடவையே எங்கள் ஊரில் திருவான்மையூரில் தியாகராஜா ஒன்றால் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி தயாரிப்பாளர்களுடைய புலம்பல் என்னென்னா, நல்ல படம் எடுக்காமல் திருட்டி விசிடி மேலே குற்றம் சொல்கிறாங்க. இது தப்புங்க, நிஜமாகவே தப்பு. ஏன்னா நல்ல படங்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கும் தியேட்டருக்கு வர்றாங்க. அதனால தான் பல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சலீமுக்கு எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது எல்லாருடைய கருத்து. முதல் நாள் நிச்சயமாக பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. அந்த ஃபீட்பேக்கில் படங்கள் நல்லா ஓடுது. இன்றைக்கு இன்னைக்கு பல முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் இதுக்கு முன்னால் ஒரு மீட்டில் கூட நான் கேட்டேன், பொய் சொல்லாத, திருட்டி விசிடின்னா கூட அது ஒரு முன்னோட்டம் தான். அதாவது எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ளாட்டில் உள்ளவங்கெல்லாம் திருட்டி விசிடி பார்க்குறாங்க. பார்த்த உடனே குடும்பத்தோடு அந்த படம் தியேட்டரில் போய் பார்ப்போம், மனசாட்சியோட தியேட்டருக்கு வர்றாங்க. அதான் உண்மை. இன்றைக்கு சலீம் படம் ஓடுதுன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான காரணம் பந்தர் ஸ்ட்ரீட்டில், அதாவது அவங்க சொன்னது ஓரளவுக்கு உண்மை தான். அதாவது ஒரு தீவிரவாதிகள், அதாவது ஒரு சினிமாவில் ஒரு டயலாகே வந்துச்சு, தீவிரவாதிகள் முஸ்லீம்கள், எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை. இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. இந்த சமுதாயத்து மேலே, போலீஸ்காரங்க மேலே, எல்லார் மேலேயும் உள்ள கோவத்தை நியாயமாக காமிச்சனால தான் அந்த ஒவ்வொரு படம் பார்க்குறவங்களுக்கு அந்த கோவம் இருக்குங்கிறவங்க படம் வெற்றி பெறுது. அதான் வேற ஒரு காரணம் இல்லை. அது ரொம்ப தெளிவாக காட்டியிருந்தார். இது நிச்சயமாக என்னுடைய கருத்து அல்ல, அவங்க கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஏன் மூலமாக சொல்ல வச்சாங்க. அதான் நன்றி, வணக்கம். உண்மைதானது. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையுமே திருட்டி விசிடி ஒரே புலம்பல். இந்த அரசியல்வாதி கல்யாணத்துக்கு வந்தோன்னா, ஏன்னா நம்ம மனோதர் யாருன்னு தெரியும். ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏவோட மகன், அவரும் தெரிஞ்சு பேசிட்டார். ஏன்னா பலர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் 37 வருஷமாகத்திலே குப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கல்யாண வீட்டில் போய் சாவை பற்றி பேசுவாங்க. இது சக்ஸஸ் மீட். நிச்சயமாக திருட்டி விசிடியை பற்றி பேசாது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே கவர்மெண்ட் மேலே குறைச்சி விடுறதுன்னா அதையும் மீறி படம் ஓடிட்டு தானே இருக்குது. திருட்டி விசிடிங்கிறது ஒரு முன்னோட்டம். இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் தியேட்டரில். பார்க்கும்போது ஒரு வசனம் ஒன்று வரும், சலீம்ன்றது வெறும் பேர் தான் சார். உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கலன்னா நீங்கள் என்ன விஜயன் கூப்பிடுங்க, ஆண்டனின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், அந்த தியேட்டரில் 100 பேர் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அதில் 95 பேர் அதர் மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் கிளாப் பண்ணாங்க. ஸோ இது நம்ம எல்லாரும் மனசுலையுமே இருந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் ஊடகங்களில் சில சமயம் அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் தப்பாக சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் நோக்கம்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்கல. இது நானோட 2ஆம் பாகமாகவும் இருக்கலாம் அப்படின்றதுனால சலீம்னு ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த கதைக்கு அவன் நேர்மையானவன், நல்லவன் அப்படின்னும் போது 2வது பாகம் கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு டைலாக் தேவைப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சலீம்னு ஒருத்தன் உண்மையிலேயே ஹோட்டலில் கைது பண்ணியிருந்தா இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த கதை அப்படி ட்ராவலர்ஸ். இல்லை, அதில் ஒரு பெரிய மேட்ரு ஒன்று இருக்கு சார். அது என்ன, இந்தியாவை நான் எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்றது நான் இல்லை சார். இல்லை, அதான் ஒரு பெரிய மேட்ரு இருக்குது சார். எப்படி ஒரு தனி மனிதனை நின்று ஒரே நாளில் இந்தியாவை காப்பாற்றுறேன் அப்படின்றது அந்த நாட்டை சொல்லிட்டு அவங்களுக்கு சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிரும் அப்படின்றதுனால கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். சைத்தானில் நான் எப்படி பேயா மாறுறேன் இல்லை சார், அதில் கான்செப்டே அதுதான். கூடி சீக்கிரம் சார் இது இந்தியா பாகிஸ்தான் எப்படி டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆயிரும். சைத்தான் மார்ச் ஏப்ரல் லீவில் பிளான் பண்ணுறேன். அந்தந்த டைமில் கரெக்டாக உங்களுக்கு முதல் காலாக உங்களுக்கு கால் பண்ணி நான் ரிவீல் பண்ணுறேன் விஷயம். வேறு ஏதாவது? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்யூ.